அனைவருக்கும் இனிய வணக்கம். வேறுநடை தமிழ்மொழி செம்மொழி, இந்த உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று என் தமிழ் அன்னையை வணங்கி அடுத்த பகுதியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பிஜிடிஆர்பி ஓகேங்களா, பிடி டீச்சர், இந்த பகுதியில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பெர்டாட்டிக் சரு ஓகேங்களா, இவர் என்ன சொல்கிறாருன்னா 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் விளக்க மொழியியல் கோட்பாட்டை அவர் விளக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், மொழியினுடைய ஆராய்ச்சியை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பாருங்கள், சமகால மொழின்னு பிரித்தார். ஒன்று சமகாலத்து மொழி, வரலாற்று மொழி, 2 முக்கியம். இவரது மொழியியலுடைய கொள்கையின் கோட்பாடுகளை பார்த்தோன்னா மொழியியல் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்துது. ஏன் ஏற்படுத்தி சகாப்தத்தை சொல்கிறோம்? நம்ம மொழியை பற்றி நம்ம பேசும்பொழுது எப்பேற்பட்டது மொழியாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஃபஸ்ட்டு செய்கை, அப்புறம் சித்திரை எழுத்துக்கள், கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அப்போ ஒளி வடிவம், அப்புறம் எழுத்து வடிவம். இப்படித்தான் மொழிகள் தன்னைத்தானே மொழியெல்லாம் புதுப்பித்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எட்வர்டு சாப்பியர், இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டில் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தது குறிப்பிடத்தக்கவர். இவர் முக்கியமான ஆள். மொழியியலை பற்றி இவர் பல கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் ஒன்று பாருங்கள், ஆனால் லாங்குவேஜ், அதாவது மொழி என்றக்கூடிய தலைப்பில் ஒரு நூலை மட்டும் எழுதியிருக்கார். மொழி என்று தலைப்பில் நூலை எழுதியவர் இவர் தான், இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஆராய்ச்சியை பற்றி பேசும்போது. அடுத்து புலும் இஃபீல்டு, இவரை பற்றி பேசுகிறோம். இவர் அமெரிக்க மொழியியல் ஆராய்ச்சியினுடைய மிக சிறந்த குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா, மானுடவியல் தத்துவத்தில் சிறப்பான ஒரு அறிஞர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தோ ஐரோப்பிய மொழிகள் உள்ள ஒளிமாற்ற விதிகளை ஆராய்ந்து செய்ய தொடங்கிய புதிய மொழியியல் கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினார். எப்படி பண்ணாங்க? ஐரோப்பிய மொழிகளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு? ஐரோப்பிய மொழிகள் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐரோப்பிய மொழிகளுடைய வளர்ச்சி, இதை பற்றி எல்லாம் அவர் நூலில் எழுதியிருப்பார். இதை கொள்கையை பாருங்களேன், ஒரு மொழியை ஆராய்ந்து அறிவியல் அப்பாற்பட்டு அறிவியல் ஆராய்ச்சியை போன்று தமிழ் மொழியை எல்லா மொழியும் ஆராய்ச்சி செய்து அணுகியதால் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் என்று கொள்கையை வெளியிட்டார். அப்போ தான் அந்த மொழியியல் புரட்சி நூல் ஒரு நூல் வெளியிட்டார். 1933 புளூம்ஃபீல்டு எழுதிய லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழியியல் நூல் மொழியியல் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த புளூம்ஃபீல்டு சகாப்தத்தில் இந்த அமெரிக்கா மொழியினுடைய வரலாற்றில் 1933ஆம் ஆண்டு 1950 வரைக்கும் இந்த காலத்தை என்ன சொல்லலாம், புளூம்ஃபீல்டு சகாப்தம் என்று சொல்லக்கூடிய காலத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ நவீன மொழியினுடைய கொள்கைகள், இப்போ என்ன மொழிகள் இருக்குது, எப்படியெல்லாம் இப்போ மொழிகளுடைய அமைப்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆதியிலிருந்து பேச்சு மொழியிலிருந்து வளர்ந்த மொழிகள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அமைப்பு மொழிகளை பற்றி நம்ம பார்க்க பாருங்கள். உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த உறவு அடிப்படையாக கொண்ட இந்த அமைப்பு மொழியினுடைய கொள்கையை வெளியிட்ட இவருடைய செய்தியை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. நான் முன்னோர் பார்த்த விளக்க மொழியலை இந்த அமைப்பு முறையை சார்ந்தே இருக்கிறது. எப்படிப்பட்ட மொழிகள் இருந்துச்சு? அமைப்பு முறை சார்ந்த மொழிகள், ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் முக்கியமான மொழிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. ஆக்கமுறை இலக்கணம் அப்படின்னு நமக்கு சொல்ல போகிறோங்க. இக்கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா ஹாரிஸ். என்ன சொல்கிறார் பாருங்கள், இவர் தொடர்ச்சியாக ஆக்கமுறை இலக்கணம் இன்று எவ்வாறு ஒரு வாக்கியம் அமைய வேண்டும், அந்த வாக்கியத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அதுக்கெல்லாம் இலக்கணம் வகுத்து சொன்னவர் இவர் தான். யாருப்பா? பிற்காலத்தில் நோம் சோம் கியாஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் வாக்கிய அமைப்பு முறையை நமக்கு சொல்லினார். அடுத்து மாற்று இலக்கண கோட்பாடு, இதெல்லாம் ஒரு பக்கம் இலக்கணம். அடுத்து ஒரு மாற்று இலக்கணமாக ஒரு இலக்கணத்தை சொல்கிறார் பாருங்க. இந்த நோம் சோம்கியான்சனுடைய புரட்சி நூல் 1957 இந்த சென்டெக்டிக் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர், இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டாவது இந்த அப்செட் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நூல், இது இரண்டுமே 65 நாள் வெளியிடுறாரு. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா மாற்று இலக்கண கோட்பாட்டை சொல்லுது. எப்படின்னா இந்த 2 நூல்களின் வழியாக இவர் என்ன சொல்கிறேன்னா மாற்று இலக்கண கோட்பாட்டை வெளிக்கிறார். அவரோட புதிய புரட்சிக்கு வித்திடுகிறார்னு அர்த்தம். ஒரு மொழியினுடைய வளர்ச்சியில் சிறந்த மொழியினுடைய இதழ்கள், எப்படிப்பட்ட நூல் மொழிகள்லாம் வந்துச்சு பாருங்களேன். ஆண்டுதோறும் மொழியியலை பற்றி ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இன்றளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று பாருங்கள், அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய உலக புகழ்பெற்ற இதழ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அடுத்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் திராவிடன்,
இதை பற்றி பேசினா திருவனந்தபுரத்துலேருந்து கேரளாவில் வெளிப்படக்கூடிய ஒரு இதழ் இது. ஓகேங்களா, ரெண்டுமே முக்கியமாக, இதெல்லாம் மூன்றுமே முக்கியம். மொழியியலை அனைத்து இந்திய மொழியியலற்ற கழகத்தின் காலாண்டு இதழ் ஒரு காஃபாலிக்கு ஒரு எழுதணும்னா பிரத்யேக தமிழ்மொழி கட்டுரையிலிருந்து வெளியிடப்படுகிறது. இது நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா, அப்போ இந்தியா மற்றும் தமிழ் மொழியினுடைய முன்னோடிகள் இந்திய அளவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்திய மொழிக்கு வரோம், அதுலேயும் முக்கியமாக நம்ம படிக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு வரோம். சரிங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டாக்டர் சுகுமார் சென் மற்றும் டாக்டர் தோப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 2 அறிஞர்கள் தான் இந்திய நாட்டினுடைய மொழியினுடைய ஆராய்ச்சியை பற்றி வெளியிடுறாங்க. அது எப்படி பண்ணிருக்காங்க பாருங்களேன். மொழியியல் துறையில் நீண்ட பங்கு கொண்டவர் இவங்க தான். பல்கலைக்கழகங்களில் பூனா, டெல்லி, கேரளா, மைசூர், மதுரை காமராஜர், அண்ணாமலை, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம், இதெல்லாம் மொழியியல் ஆராய்ச்சி துறையில் பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்தவங்க இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஆள்கள். ஓகேங்களா, இந்த துறையிலுடைய சிறப்பாக பணியாற்றியவர். தமிழ்நாட்டினுடைய மொழியியல் கல்வியை பற்றி முதல்ல சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மொழியியல் கல்விக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் முதலில் வித்திட்டது. மொழியினுடைய வளர்ச்சியும் தோற்றமும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் முதல் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுறாங்க. எப்படி பாருங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் கல்வி தொடக்க கால காரணமாக அந்த பெருமை மொழியியல் அறிஞர் யாருமா, தோப்போ மீனாட்சி சுந்தரனாரை சேரும். இவர் தான் முக்கியமான ஆள் மொழியியல், ஏதாவது இந்திய மொழியினுடைய ஆராய்ச்சியை பற்றி பேசும்பொழுது. தோப்பாமி அவர்கள் நூல்கள் தமிழ் மொழி வரலாறு, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற நூலை வெளியிட்டார். இம்பார்ட்டண்டான செய்தி, கட்டுரையாக வெளியிடுறார் தோப்பாமி. எப்படி தமிழ் மொழி தோன்றிருக்கலாம், தமிழ் மொழிய சிறப்புகள் எப்படி இருந்துச்சு, தமிழ் மொழியுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, தமிழ் மொழி சித்திரை எழுத்துக்களா, தமிழ் மொழி வட்ட எழுத்துக்களா, ஏன்னா கல்வெட்டு எழுத்துக்கள் பல உண்டு நம்மக்கிட்ட. கல்வெட்டுகளை 3 விதமாக பிரிக்கலாம் நம்ம சொன்னோம். ஏன்னா கல்வெட்டுகளை 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டு, 2வது கிறந்த எழுத்து கல்வெட்டு, 3வது வட்ட எழுத்து கல்வெட்டு. இந்த 3 எழுத்துக்களுடைய கல்வெட்டுகளும் கிடைக்கிது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் தென் மாவட்டத்தில் கிடைக்கிது, கிறந்த எழுத்துக்கள் வட மாவட்டத்தில் கிடைக்கிது. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த பகுதி சுற்றியெல்லாம் நமக்கு கிடைக்கிது. இந்த வட்ட எழுத்துக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கிது. இந்தியாவிலே கிடைக்கப்பட்ட தொல்பொருள் கல்வெட்டுகள் 60% நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்குது. இது நம்முடைய சிறப்பு. ஓகேங்களா, இதை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ விஐ சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்த மொழியியல் பங்களிப்பை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், மொழியியல் அறிவியனுடைய தலை சிறந்த கேரளா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறைக்கான பேராசிரியராக இருந்திருப்பார். ஓகேங்களா, லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர். இவர் தலைமையில் டிஎல்ஏ, ஓகேங்களா, திராவிடியன் லாங்குவேஜிஸ்ட் அசோசியேஷன், அதாவது திராவிட மொழியிற்கான கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறது. இது முக்கியமான செய்திப்பா. திராவிட அமைப்புகளுடைய கழகத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா விஐ சுப்பிரமணியம். சரிங்களா, இவர் முக்கிய பேராசிரியராக இருந்த இயக்குநர்கள் பாருங்கள். சா அகத்தியலிங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் இயக்குநராக இருந்திருப்பார். பின்னர் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் பணியாற்றியிருப்பார். ஒரு முக்கியமான அளவு சா அகத்தியலிங்கம். மொழிகளின் காட்சி சாலை என்று நம்முடைய இந்தியாவை அழைத்தவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா, டாக்டர் சேவை சண்முகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை இயக்குநராக பணியாற்றியிருப்பார். டாக்டர் அண்ணாமலை மைசூரில் உள்ள இந்திய மொழியியல் நடுவண நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றியிருப்பார். இதை தவிர பேராசிரியர்கள் பாருங்கள், டாக்டர் குமார சாமி ராஜா, டாக்டர் முத்து சண்முகம், டாக்டர் இஸ்ரேல், டாக்டர் ரங்கன், டாக்டர் திருமலை, டாக்டர் ராமசாமி, டாக்டர் பாலகிருஷ்ணன் இப்போ இருக்கார் இவர். ஓகேங்களா, போன்ற மொழியினுடைய துறையினுடைய தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, இப்போ மொழியினுடைய நூல்கள் அவற்றுடைய ஆசிரியர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இக்கால மொழியினுடைய அறிமுகம் யாருன்னா பரமசிவம் ஆசிரியர் எழுதியிருப்பார். மாற்றிலக்கண கோட்பாடு தமிழ் எழுதி சிதம்பரனார். ஓகேங்களா, சிதம்பரநாதன். ஓகேங்களா, ஒளியியலை பற்றி ராசாராமன் எழுதியிருப்பார். மொழியியலை பற்றி டாக்டர் திருமலையும் கருணாகரனும் அவங்க 2 பேரும் எழுதியிருப்பாங்க. அதுக்கு இக்கால மொழியியலை பற்றி டாக்டர் முத்து சண்முகம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. மாற்றுக்கணக்கு கோட்பாடு டாக்டர் ரங்கன். நீலகிரி மொழிகளை பற்றி டாக்டர் பாலகிருஷ்ணன், இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் முக்கியமான ஆள். சரிங்களா, தமிழ் மொழி கற்பித்தல் இவரை பற்றி திருமலை அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மொழியியல் ஆராய்ச்சி கட்டுரைகள். மொழியினுடைய கொள்கைகளை கொண்ட 8 குழுக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொழியியல் அடிப்படையில் ஆராய்ந்து விளக்குவதற்காக பல்வேறு கொள்கைகளை கொண்ட குழுக்களின் கோட்பாடுகள் உலகமெங்கும் இருந்துச்சு. அது ஒரு 8 குழு பாருங்கள். ஃபஸ்ட்டு அமைப்பு குழு, எப்படிப்பட்ட மொழியை ஆராய்ச்சி செய்யணும், செம்மொழியா, சிறப்பு வாய்ந்த மொழியா, பழமையான மொழியா, அதுக்கான ஆராய்ச்சி. மாற்றிலக்கண மொழி குழு,
சரிங்களா? இப்போ இருக்கிற இலக்கணத்துக்கும் மொழியியல் ஆராய்ச்சி செய்யும்போது இருக்கக்கூடிய இலக்கணத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு இந்த மாற்று இலக்கணத்திற்கான மொழியியல் வேறுபாடை பற்றி பார்க்கணும். அடுத்து பார்த்தியன் குழாம், இது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய குழு. அடுத்து நுண்பொருள் மொழியியல் குழு. அடுத்து தொடரியல் மொழியியல் குழு. அடுத்து அடுக்கமைப்பு மொழியியல் குழு. அடுத்து பிராங்க் குழாம். அடுத்து பாருங்கள் பயணியல் மொழியியல் குழு. இது எல்லாமே நமக்கு மொழியியல் சார்ந்திருக்குது. மொழியினுடைய அடிப்படை பிரிவுகளாக இது நம்ம சொல்கிறோம். எப்படிப்பட்ட மொழிகளை அடிப்படையாக நம்ம பிரிக்கலாம் பாருங்கள். மொழியியல் என்பது பின்வரும் 3 பிரிவுகளை கொண்டிருக்கும். அதில் ஒன்று பாருங்கள், 3ல் பாருங்கள் விளக்க மொழியியல்னு சொல்கிறோம். சரி, எப்படி சார் விளக்க மொழியியல்? ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம். சரி, இலக்கணம் தோன்றிய பிறகு இலக்கியம் தோன்றியதா அல்லது இலக்கணம் தோன்றிய பிறகு இலக்கணம் தோன்றியதா? இந்த மொழிகளுக்கு பல பேர் பல விதமான செய்திகளை சொல்கிறாங்க. இன்று ஆராய்ச்சி கட்டுரை நிறையா போயிட்டுருக்கு. அதில் பாருங்களேன், எல்லோருமே சாலை தோன்றிய பிறகு தான் சாலை விதிகள் தோன்றி இருக்க முடியும். உங்களுடைய 9th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம இப்படித்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் நமக்கு சொல்வது உண்டு. அப்படிலாம் கிடையாது. சாலை தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும்னா இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கணம் தோன்றியிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் உண்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இலக்கணம் நூல் நமக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியமே 229 நூல்களை மேற்கோளாக காட்டுகிறது. புரியுதுங்களா? அந்த நூலில் சொன்னதை அப்படியே நமக்கு சொல்கிறோம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ இந்த தொல்காப்பியம் சொல்லக்கூடிய 229 நூல்களும் அது இலக்கண நூலா அல்லது இலக்கியமா அப்படி வகையறுத்து கூற முடியலை. இந்த அளவு நம்ம ஆராய்ச்சியில் தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி இருக்கும் பொழுது கூட மொழியை பற்றிய புரிதல் நமக்கு இன்னும் கிடைக்கல. பல செய்திகள் உண்டு. இன்றளவு நம்ம சைகை மொழியாக இருந்து, பேச்சு மொழியாக இருந்து, எழுத்து மொழியாக இருந்து, எழுத்துக்களையே 3ஆக பிரித்தோம். பிராமணி எழுத்துக்கள், பிராகிருதம் என்று சொல்லக்கூடிய கிறந்த எழுத்துக்கள், கடைசியாக இருக்கக்கூடிய வட்டெழுத்துக்கள் இன்றளவு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்த வீரமாமுனிவர், அவரை தொடர்ந்து பெரியார் அவர்கள் இந்த மாதிரி எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னும் எழுத்துக்கள் பல வடிவம் பெறலாம். ஆனால் எழுத்துக்கள் வடிவம் பெற்றாலும் ஒளி மாறுவதில்லை. இதுதான் இலக்கணம். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், நை என்பதை இப்படி எழுதணும், இப்போ இப்படி எழுதுகிறோம். சரிங்களாம்மா? இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்கள் தான் மாறப்பட்டது. ஆனால் ஒளி, அது உச்சரிக்கக்கூடிய ஒளி மாறுவதில்லை. அப்போ ஒளி வடிவமும் வரி வடிவமும் ஒருங்கே பெற்ற அமைப்புக்கு தான் எழுத்து நம்ம சொல்கிறோம். ஒளி என்பது முதல்ல உச்சரிக்க தெரியணும். முதல்ல அப்படி தான் தோன்றுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு சொல் வடிவமும் எழுத்து வடிவமும் நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஆ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. சரிங்களா? இதை நான் எழுதுகின்றேனே, அது எழுத்து வடிவம். அது பேர் தான் வரி வடிவம்னு பேர். எப்படி உச்சரிக்கிறேன்? அதை ஆ அப்படின்னு உச்சரிக்கிறேன். அது எழுத்து வடிவம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒளி வடிவமும் வரி வடிவுக்கும் முக்கியமான எடுத்துக்காட்டை நம்ம வந்து இந்த உயிர்மை எழுத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். உயிர்மை எழுத்து இங்கே பாருங்கள், காண எழுத்து எழுதுகிறோம். இது எப்படிப்பா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு தெரியும். இக்கு கூட்டல் ஆன்னு சொல்லுவோம். உயிரும் மெய்யும் சேர்வதால் தான் உயிர் மெய் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதை பாருங்கள், இதை கா என்பதை எழுதுகிறேன். எழுதும் பொழுது எனக்கு பாருங்கள், மேலே புள்ளி வச்சேன் அப்படின்னா அது வந்து மெய் எழுத்து. புள்ளி வைக்காத அப்படியே விட்டு அதுக்கு பேர் உயிர்மெய் எழுத்து. ஆனால் பாருங்கள், இதை எழுதுகின்ற பொழுது அதனுடைய வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆனால் அதை ஒழிக்கும் பொழுது அதன் வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்போ ஒரு எழுத்து தன்னுடைய எழுத்து வடிவத்தை பெறக்கூடிய முறையையும் நம்முடைய தமிழ் மொழி எழுத்துக்கள் சொல்கிறது. இதுதான் மொழியியல் ஆராய்ச்சி. இதுதான் இப்படி தன்னைத்தானே புதுப்பித்து வரக்கூடிய ஒரு எழுத்துக்கள், ஒரு மொழி சொற்கள் நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தான் சொல்கிறாங்க இந்த விளக்க மொழியியல். எப்படிப்பட்ட விளக்க மொழியியல், எதெல்லாம் நம்ம விளக்கியிருக்காங்க மொழியியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்று மொழி, ஹிஸ்டாரிக்கலை பற்றி நம்ம பேசுகிறோம். மொழியினுடைய வரலாறு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியுடைய வரலாறு நமக்கு சொல்லப்போனால் சிவபெருமானினுடைய உடுக்கையில் பிறந்ததுன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. சிவபெருமான அகத்தியருக்கு அதை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் தமிழ் வளர்ந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது. மாதிரி பல நூல்கள் பல செய்திகளை சொல்கிறது. ஆனால் மொழியினுடைய தோற்றத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மொழியோட வளர்ச்சி தான் கண்டுபிடிச்சிக்கிறோம், குரோத்திங் தான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒப்பிட்டு மொழியல், ஒப்பியல் மொழியல்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம பேசுகிற மாதிரியே தான். சமஸ்கிருத சொற்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸ்டீ என்பதை பயன்படுத்துகிறோம். பேருந்து நம்ம பயன்படுத்துகிறோம், பஸ் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். பிறமொழி சொல் தான் அது. அது மாதிரி பல எழுத்துக்கள் பல சொற்களையும் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒப்பீட்டு மொழிகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதை மூணையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மொழியினுடைய பிற நவீன உட்பிரிவுகள் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேற்கூறிய இந்த 3 பிரிவுகளும் பின்வரும் புதிய துறைக்கு கணக்கீட்டு முறையில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள்.
வளர்ந்த முக்கிய துறைகள் பாருங்கள். மானுட மொழியியல் ஃபஸ்ட்டு வளர்ச்சி. மனிதன்கிட்ட மனிதனுக்கு மனிதன் புரிகிற மாதிரி இருக்கணும், அதுதான் மொழி. ஏன்னா பல மொழிகள் உண்டு, இன்றளவும் பேசக்கூடிய மொழிகள் பல பேர் எழுத்து வடிவம் பெறாதுமே இருக்குது. சில பேர் எழுத்து வடிவம் பெற்றிருக்குது, பேச்சு வடிவம் பெறலை, அழிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள் கணித மொழிகள், மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜை பற்றி பேசுகிறோம். 1, 2, 3 இதெல்லாம் கணித மொழிகள் தான். அடுத்து கிளாஸ்லோமெட்டிக் என்று சொல்லக்கூடிய நுண்பொருள் மொழிகளை பற்றி பேசுகிறோம், அதெல்லாம் முக்கியம். அடுத்து சமூக மொழிகள், சோசியல் லிட்ரேச்சரை பற்றி, சோசியல் லாங்குவேஜை பற்றி பேசுகிறோம். அமைப்பு மொழிகள், ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறோம். இப்படி தான் இருக்கணும், ஆனால் இப்படி தான், காணா இப்படி தான். இது எல்லாமே மொழியில் ஆராய்ச்சி உள்ளக்கூடிய துறைகள். இத்துறை சார்ந்து தோன்றிய புதிய ஆய்வுகள்னா பாருங்களேன், ஒலி இசை ஆய்வு, எப்படி உச்சரிக்கிறோம், மொழி எப்படி தோன்றுது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சொற்கோவை புள்ளியல், எப்படிப்பட்ட சொற்கள்லாம் உண்டு, கா என்பது எந்த வடிவத்தில் எழுதலாம், ஆ என்பது எந்த வடிவத்தில் எழுதலாம், அதுக்கான பொருள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மாற்றிலக்கண மாற்று கோட்பாடு, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 அடிப்படையினுடைய விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விளக்க மொழியியல், இதுக்கான ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்க போகிறோன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு மனிதன் பேச்சொலியை அந்த ஒளியின் பொருள் தரும் வகையில் தொடரும் முறைகளை விளக்கக்கூடிய மொழி தான் இதுன்னு சொல்கிறோம். எப்படி பாருங்கள், ஒளி, ஒளியன், உருபன், ஓகேங்களா, தொடர்பன், தொடரன், இந்த மாதிரி விரிவாக்கக்கூடிய மொழிகள் நிறையா இருக்குது. ஒளின்னா நம்ம ஒலிக்கிறது, ஒளியன் அப்படின்னா ஒலித்து சொல்லாக மாறுபது, உருபன் அப்படின்னா அந்த சொல்லை பொருளோடு மட்டும்தான் இருக்கணும், உடைத்தால் பிரித்து பார்க்கும்பொழுது இப்போ நடந்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நட கடைசியாக இதான் பிரிக்கலாம், நட கூட்டல், இந்து கூட்டல், இத்து கூட்டலா, பகுபத உறுப்பிலிருந்து பிரிக்கலாம். இப்போ நட என்பது ஒரு பொருளை தரும், நட என்பது பொருளை தரும். இதுக்கப்புறம் இதை பிரித்தா பொருளை தராது. இந்த அளவுக்கு கடைசியாக பிரிக்க முடியாத ஒரு பொருளை நீங்கள் தந்தால் உருபன்னு சொல்லுவோம், சரிங்களா, அந்த ஒளியன்னு சொல்லுவோம், சரிங்களா. தொடரன் அப்படி அடுத்து சைக்கிளோஸ், இதை மாதிரி நடந்து வந்தான், நட கேட்டான், அந்த மாதிரி சொற்கள்லாம் வரும். இது விளக்க மொழியில் ஒட்டுமொத்த மொழியின் அடிப்படையாக அமைகிறது. இதன் அடிப்படையிலேயே வரலாற்று மொழிகளை ஒப்பிட்டு மொழியலாக செயல்படுத்துகிறோம். இந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ தமிழ் இலக்கண நூல், மொழியை பற்றி பேசக்கூடிய முதல் இலக்கண நூலாக நாம் எதை பற்றி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, நம்முடைய தமிழில் தோன்றிய முதல் தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய நூல். 2வது இலக்கண நூல் நன்னூல். அப்போ விதியும் விளக்கமும் இதுதான் இருக்குது. இலக்கண நூல்கள் விதிக்கின்ற விளக்குவதில்லை அது என்று கூறுவர், ஆனால் விளக்கம் இல்லாமல் விதிகள் தோன்றுவது கிடையாது. அப்போ விளக்கத்தின் சாராம விதிகளே இலக்கணமாகும். இப்படித்தான் தமிழ் இருக்குன்னா இலக்கணத்தை விதி சொல்லியிருப்பாங்க. விளக்கக்கூடிய பகுதிகள் ஒலிகள் மற்றும் பிறப்பு, வகை, தொகை, ஒளியன், வகை, தொகை, வருகை, இது எல்லாமே பற்றி பேசுகிறோம். உருபன், உருபகன், புணரும் முறை, இது எல்லாமே எழுத்துக்களை பற்றி இலக்கணம் சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்து பாருங்கள் வரலாற்று, ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜை பற்றி பேசுகிறோம். ஒரு குறிப்பிட்ட மொழி பல காலகட்டத்தில் பலவாக வளர்ந்து மொழி அமைப்பின் காலப்போக்கில் மாற்றத்தை பெறுவது தான் அந்த அமைப்பு. இது தமிழக நிலையில் பார்க்கும்போது தமிழில் வரலாற்றின் வழியாக மொழிகளை ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் முறை நம்மிடம் பழங்காலத்தில் இருந்திருக்கல. இப்படி தான் தோன்றுச்சு, இப்படி ஆ போட்டோம், இப்படி தான் கா போட்டோன்னு கிடையாது. முக்கிய நூலாக பேராசிரியர் தோப்பா சுந்தரனாருடைய இந்த தமிழ்மொழி வரலாறு, இந்த நூல் தான் ஒரு தமிழ் இப்படி தோன்றிருக்கலான்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுகிறார். அடுத்து ஒப்பீட்டு மொழிகள் பாருங்கள், 2 மொழிகள் அல்லது 2 மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பம் 3ஆக பிரித்தோம். தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் பிரித்தோம். அப்போ பாருங்கள் இந்த மொழிகள் ஒப்பிட்டு காணக்கூடிய காரணங்கள், இதில் உள்ள வேற்றுமைகள், ஒப்பிட்டு வேற்றுமைகள், இதை பற்றியெல்லாம் பேசினா ஒப்பீட்டுமை மொழிகள்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறோம். தமிழினுடைய ஒப்பீடு மொழி, நம்ம இலக்கண உரையாசிரிகள் தமிழ் மொழியும் வடமொழியையும் பலவாறு ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பழங்காலத்தில் இருந்து நம்மிடையே தோன்றுகின்ற இந்த மொழிகள் அனைத்துமே நம்ம ஒப்பீட்டு மொழிகளாகவும் வரலாற்று மொழிகளாகவும் விளக்க மொழிகளாகவும் இருந்துச்சு. அப்போ தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்தினுடைய உரை, சேனாவரையர் எழுதியிருக்கூடிய உரை தமிழ் சொல்லை வடச்சொல்லை ஒப்பிட்டு கருதுகோளை நமக்கு கொடுக்கறது, இன்றளவும் கொடுக்குது. அதான் என்னுடைய சிறப்பு. உலகளாவிய முன்னோடிகளை பற்றி பார்க்கும்போது இந்த கிறிஸ்டியன் ரஸ்க், ஓகேவா, ஜேக்கப் கிரீன், இவங்க தான் அந்த மொழிகளை பற்றி முதல்ல விசாரிக்கிறாங்க. எப்படின்னா வரலாற்று மொழிகளை ஒப்பியல் மொழிகளுக்கு ஒப்பிட்டவங்க இவங்க தான், ஓகேங்களா. நமக்கு அது முக்கியமான பாட்டு. இப்போ காலந்தோறும் இந்த மொழியினுடைய மாற்றம், எழுத்துக்களுடைய மாற்றம், இது முக்கியமாக இருக்குது. மொழியினுடைய வரலாறு பார்த்தோன்னா எழுத்துக்களுடைய மாற்றம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொல்காப்பியர் காலத்தில் தமிழோடு ஒப்பிடும் பொழுது
சங்க காலத்தில் தமிழ் இலக்கியங்கள் எழுதக்கூடிய சொல் அமைப்புகளில் சில மாற்றங்கள் வளர்ச்சியடைய பெற்றன. அது பின்வருமாறு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்து மாற்றம். எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பாருங்கள், உயிர் 12, நமக்கு தெரியும் மெய் 18. இந்த அடிப்படை எழுத்துக்களுடைய எண்ணிக்கை சங்க காலத்தில் தொடர்ந்து நீடித்து மெய்மயக்கம், இட்டு இச்சு. மெய்மயக்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு மெய்மயக்கம்னா என்னது? ஒரு மெய்யெழுத்தோடு மற்றொரு மெய்யெழுத்து சேர்ந்து வருவது மெய்மயக்கம், அவ்வளோதான். இது வேற்றுநிலை, அந்த மாதிரி பல வழிகள் உண்டு. அப்போ இது மெய்மயக்க சொல்லில் வரும் பொழுது அது மூக்கொலியை நீக்கி மூக்கொழிந்து ஒழிக்கப்படுகிறது. கோட்சே ஞான நம்மனா என்னது? இரல வரல, கசர தப்பற, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாருங்க மூக்கொலியாக வருது. அடுத்து சகர முதல் தோற்றம். அப்போ தொல்காப்பியர் இலக்கணப்படி சகரமே இச்சு ஆ ஐ அவ்வு போன்ற உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலில் வராது. இப்போ இச்சு கூட்டல் ஆசி கூட்டு சா, இதெல்லாம் தொல்காப்பியர் சொல்லலை. சகர வரிசையில் சங்கம் என்ற சொல்லியே தொல்காப்பியர் சொல்லலை. அதனால தான் சங்கம்னு ஒரு சொல்லே தொல்காப்பியர் சொல்லலை. நமக்கு சங்கம் 3 சங்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பொய் அப்படி சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க எதிர்காலத்தில். சிவை தாமோதரம் போன்ற தலைவர்கள்லாம். அது இந்த சமணமுனிவர் ஒருத்தர் பாருங்க, வச்சரநந்தி, அவருடைய சங்கத்தில் துவக்கப்பட்டதால் சங்க இலக்கியம் பேசிக்கலாங்க, மற்றபடி சங்கம்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு சில கருத்துக்கள்லாம் சொல்வது உண்டு. இதெல்லாம் உண்மை. அப்போ சங்க காலத்தில் சந்தனம், சையம், சயம் இந்த மொழிகள்லாம் பிற்காலத்தில் தொடங்குச்சு. அப்போ நகர முதல் மாற்றம், நகரம் என்ற உயிரெழுத்துக்களோடு ஞாயிறு, நைமிறு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சேர்ந்து பிற்காலத்தில் தோன்றுச்சு இலக்கிய முறைகளுக்காக. யகர முதல் மாற்றம், யகரம் பாருங்கள், இ ஆ ஊ சேர்ந்து உயிருடன் யானை, யூகம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம், அது மாதிரி ஆணை, யவனர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. இதெல்லாம் பிற்பாடு வந்துச்சு. அடுத்து உடம்படு மெய்யாக சில சொற்கள்லாம் தோன்றுச்சு. ஆ ஈ ஐ வழி எவ்வும், யானைய உயிர் வழி வவ்வும், அந்த விதியின்படி இதை சேருன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், வர கூட்டல் இல்லை, வரவில்லை. அப்போ சொற்களை புணரும் பொழுது உடம்படுமை ஈ புணரும். சரிங்களா? நம்பிக்கை. மொழியினுடைய முதலில் யகரம், மொழிக்கு முதலில் யகரம் என்ற எழுத்து மறைந்து கெட்டு ஒழிக்கக்கூடிய முறை தோன்றியது. இங்கே பாருங்கள், ஆண்டு என்பது யாண்டு, யாமை என்பது ஆமை, யாடு என்பது ஆடு, பிற்காலத்தில் வந்துச்சு. அடுத்து சொல் மாற்றங்கள், மார் ஈற்று பெயர் சொற்கள். தொல்காப்பியருடைய காலத்தில் மார் என்ற விகுதி ஈர், செய்மார் என்ற வினையில் வினைமுற்றில் மட்டுமே வந்தது. ஆனால் சங்க காலத்தில் பெயர் சொல்லோடு சேர்ந்து வரைய தொடங்கியது. அப்போ தோழிமார், அயன்மார் இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த காலத்தில் கிடையாது. தொல்காப்பியருடைய சங்க இலக்கிய காலத்தில் தான் முதல்ல முற்று பெற்றுச்சு. நான் என்ற இடப்பெயர், நான் என்ற இடப்பெயர் ஒருமை பெயர் முதலாக வழக்கத்திற்கு வந்தது. ஓகேங்களா? பரிபாடலை சங்க காலத்தின் நூலாக கொண்டால் பொருந்தும்னு சொல்கிறாங்க. பரிபாடல், சரிங்களா? அப்போ பாருங்கள், நீர், நீர், திரிபு. அப்போ தொல்காப்பியருக்குரிய நீர் என்ற முன்னிலை பன்மை சங்க காலத்தில் நீர் என்று தெரிஞ்சிச்சு. நீர் சொல்வதை கேட்பீரோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தொண்டு வழக்கொழிந்து 9, தொண்டு என்பதற்கு 9 என்ற சொல், 9 என்பதை தொண்டு என்று சொல்லக்கூடிய சொல். இதை சொன்னது பரிபாடல். 9 என்று சொல்லை தொண்டு என்று சொல்லக்கூடிய குறிப்பிடும் நூல் பரிபாடல், நமக்கு தெரியும். அவர் தொல்காப்பியம் தொண்டு என்று இந்த சொல்லை சங்ககாலத்தில் வழக்கொழிந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஆண் உருபெயன் இடப்பெயர், 3ஆம் வேற்றுமையின் உருவனாக ஆண் இருக்குதுப்பா. இது சங்ககாலத்தில் இடப்பொருளாகவும் 7ஆம் வேற்றுமை பொருளாகவும் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆ என்பது 6ஆம் வேற்றுமை உருவு. இது வேற்றுமையுடைய பன்மை உருவின் காரணமாக நின் கண்ணியும் ஆறுமிடை தற்று என்று அந்த வாக்கியத்தை நமக்கு சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு பிற்காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சது. அதற்கொன்று சொல்லுருவு, கொண்டு என்று சொல்லக்கூடிய 3ஆம் வேற்றுமை உருவுக்கு முதலில் சங்க காலத்தில் தான் சொல்லுருவு போட்டிருக்காங்க. அதற்கொன்று எதிர்கால வினைமுற்றை, இந்த குகரம் வகரம், குகர வகரம், ஓகேங்களா? குகரமும் வகரமும் இதை சேர்ந்து வினைமுற்றாக வருதல் அக்காலத்தில் தோன்றியது. பாருங்கள், கான்குவம், செல்குவோம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பகர ஈறு ககர ஈராக மாறுதல், பகர ஈறு வினையச்சம் ககர ஈராக மாறுதல், இது சங்க காலத்தில் பெரு வழக்கமாக இருந்துச்சு அந்த காலத்தில், இந்த காலத்து வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து கேட்ப கேட்க, எடுப்ப எடுக்க, கேட்பின் கேட்கின், பசப்பின் பசக்கின் இந்த வார்த்தைகள்லாம்.
வியங்கோல் வினைமுற்றை புரிந்து கொள்வது. பொதுவாக தன்மை முன்னிலை வராத வியங்கோல் வினைமுற்றுகள் உண்டு. சங்க காலத்தில் முன்னிலையில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்றுகள் உண்டு. அதாவது நீ வாழிய நெடுந்தகை, வாழி வியங்கோல் வினைமுற்று 4 பொருள் 3 பொருள் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். நீ வாழி, வாழியே, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். வாழ்க. உண்டு என்று சொல்ல இந்த பொது வினையில் தொல்காப்பியர் இலக்கண முறைப்படி உண்டு என்று சொல்லக்கூடிய அக்ரிணை ஒருமை வினைமுற்று, அதாவது சங்க காலத்தில் இது வரும் பாருங்க, பால் இடம் கடந்து வரும். அப்போ ஐம்பால் இடத்தில் உரிமை பொதுவாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், துணை வினைகளுடைய தோற்றம். இது சங்க காலத்தில் தமிழ் மொழியில் முதலாக துணை வினைகள் தோன்றிச்சு. இங்கே பாருங்கள், அழி தரும் அப்படின்னா அழியும், துணை வினை. துயல் வரும், துயிலும். வளர வேண்டும், வளரும். சரிங்களா? பிற்காலத்தில் எதுக்கு சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், புதிய இடைச்சொற்கள் தோன்றியது. தொல்காப்பியத்து இலக்கியத்தின் அடிப்படையில் அத்தை, அதுனா ஓரும் என்ற சொற்கள் எல்லாம் பிற்காலத்தில் தொல்காப்பியத்தினுடைய முறையில் தான் வந்துச்சு. இது இலக்கமாக சொல்கிறாங்க. அடுத்து வாக்கிய அமைப்புகள் சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு பாருங்கள். பல்வேறு வகையான வாக்கிய அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்துச்சு சொல்கிறோம். அதில் தெளிவாக எப்படிப்பட்ட வாக்கியம்னா அந்த எழுவாய், செயல்நிலை, செயல்படும் பொருள், பயனிலை, இந்த மாதிரி வாக்கியங்கள் மிகுதியாக இலக்கிய வடிவில் காணப்பட்டுச்சு. இப்போ சங்க மருவிய காலத்தில் தமிழ், இப்போ சங்க காலத்தில் தமிழ் எப்படி இருந்துச்சு, சங்க மருவிய காலத்தில் அந்த திருக்குறள் காலத்தில் எப்படி இருந்துச்சு பார்க்க போகிறோம். சங்க காலத்துக்கு அடுத்தபடியாக சங்க மருவிய காலத்தில் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூலில் பல சொற்கள்லாம் மாறி இருக்குது. எப்படி மாறிச்சு பாருங்களேன். எழுத்து வடிவ மாற்றம் பெற்றதுப்பா. மொழி முதலில் எகரம் எடுத்தல் பெருவழக்கமாக இருந்துச்சு. சங்க காலத்தில் தொடங்கப்பட்ட மொழியியல் முதலில் எகர எழுத்துக்கள் மறைந்து ஒழிக்கக்கூடிய முறை இங்கே காணப்பட்டது, பெருவழக்கம். ஓகேங்களா? சான்று பாருங்க, ஆற்று வழி பற்றோர் ஆரென வினவ. ஓகேங்களா? யாரு என என்பது ஆறு என ஆனது. புரியுதுங்களா? யாருன்னு கேட்பாங்க பாரு, ஆறு யாரு, ஆறு அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை. ஆணை தீ நோய் அரும்பசி அணைய. யானை பசி என்று சொல்லக்கூடிய நோய் ஒன்று வருது. யாருக்கு? காய சண்டிகைக்கு, மணிமேகலை. அப்போ அதை கூட நம்ம என்ன சொன்னாங்க, ஆணை பசி தீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யா என்பதை ஆ என்று சொல்லக்கூடிய மாற்றம் அடைந்தது சங்க மருவிய காலத்தில். இது நமக்கு கேட்டாங்க. சரிங்களா? அடுத்து நெடுமுதல் குறுங்கள். ஆங்கு ஈங்கு என்று நெடில் முதலை எழுத்தை கொண்டு சுட்டு சொற்கள் அக்காலத்தில் முதலாக சுருங்குது. அங்கு இங்கு சுருங்கிடுச்சு. யாங்கு ஈங்கு அப்படின்னு அங்கு இங்குன்னு சுருங்கிடுச்சு. ஓகேங்களா? அங்கு நீர் போம் என்று அருந்தெய்வம் உரைப்ப. எங்கே சொல்கிறாங்க? சிலப்பதிகாரத்தில் அங்கே போன்னு சொல்லிட்டு யார் சொல்லுது? அருந்தெய்வம் உரைக்கிறது. சாலினி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வம் கோவலனை கோவலனுக்காக மதுரைக்கு போகின்ற பொழுது பேசுது. அதை பற்றி பேசுகிறாங்க. மண்பேர் உலகத்தில் வாழ்வோர் இங்கு இவை என்று மணிமேகலையில் குறிப்பிட்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அங்கே பேசுது. ஆங்கு இங்கு என்பது எப்படி ஆகிப்போச்சு? இங்கு அங்கு அப்படின்னு ஆகிப்போச்சு. எகர முதல் மாற்றம், ஓ உடன் இணைதல். தொல்காப்பியத்தில் எகரமெய் ஆ உயிரோடு மட்டுமே சேர்ந்து வந்துச்சா. இது பிற்காலத்தில் ஆ ஆ உ ஏ அந்த மாதிரி வார்த்தைகளோடு இணைந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்கமறிவிய காலத்தின் முதலாக ஓ என்ற எழுத்தோடு இணைந்து வருது. யோகம் அப்படி வார்த்தை யார் காலத்தில்? இந்த சங்க மருவிய காலத்தில் தோன்றியது. அடுத்து பாருங்கள், யாங்கு என்னும் எங்கு மாற்றம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எங்கு என்று சொல்லக்கூடிய இந்த மாறி சான்று யாங்கு வாழ், எங்கு வாழ் அப்படின்னு பேசுகிறாங்க. யாங்கு என்பதுனா ஆயிடுச்சு எங்கு அப்படின்னு மாறிப்போச்சு. சொல் மாற்றம், புதிய பெயர் விகுதிகள் பாருங்கள். ஆளன், ஆட்டி, ஆளர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் முதலாக சங்கமருவிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இதை பாருங்கள், நான் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர் சங்க காலத்தில் பிந்திய என கருதப்பட்ட பரிபாடலில் நான் என மாறியது. அப்போ இது இட்ட பெயர் பாருங்கள், பரிபாடலுடைய சங்க மருவிய காலத்திலா கிடையாது. பரிபாடல் சங்க காலம். அப்போ என்னன்னா இதுக்கு ஒரு சான்றுகள் பல வித்தியாசம் உண்டு. இங்கே பாருங்கள், நல்லான் கரை திருப்ப நான் குளித்த பைத்தடம் என்று பரிபாடல் சொல்லுது. அர்விகுதி பாருங்க, உயர் பண்புடைய மரியாதை விகுதியாக மாறுதல். இதுதான் மாறுச்சு. பன்மை பொருளை உணர்த்த வந்த அர் விகுதி என்று சொல்லக்கூடியதை சேர்ந்து நரந்தனர், புத்தர், சமணர், அரசர் இதெல்லாம் இந்த காலத்தில் சேர்ந்துச்சு அர்விகுதிகள். இதில் தான் கொஸ்டின் ஏரியா. இங்கே தான் நம்ம கொஸ்டின் ஏரியா கிடைக்கும். இரட்டை பண்புகள் தோன்றும். அர்விகுதி மரியாதை விகுதியாக ஒருமையை குறைக்க போற்றப்பட்டது. ஓகேங்களா? அருவிகுதி. ஓகேங்களா? ஆறு விகுதி பயன்படுத்துகிறோம்.
பன்மையை சரியாக குறிப்பதற்கு இரட்டை பன்மையை பயன்படுத்துகிறோம். அப்போ புத்தர், சமணர்கள் இதெல்லாமே அதிகமாக பயன்படுத்தும். சமணர் என்பது அருவிகுதி, கல்பேட்டா சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதியை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், சுட்டு மற்றும் வினா திரிபுகள் நமக்கு முக்கியம்பா. ஏற்கனவே சொன்னோம், சுட்டு எழுத்து அப்படின்னா ஆ, இ, உ. இந்த ஊ என்று சொல்லக்கூடிய சுட்டு எழுத்து நாம் பயன்படுத்தலை, இலங்கை தமிழர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆ, இ என்று சொல்லக்கூடிய சுட்டு எழுத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது அப்பக்கம் இப்பக்கம் என்று சொல்லக்கூடிய சுட்டெழுத்து காலப்போக்கிலே திரிந்து அமைவதால் அதுக்கு பேர் சுட்டு திரிபுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இந்த அதே மாதிரி வினா வகை வரக்கூடிய திரிபுகள் பாருங்கள், எந்த, இது நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ அப்படி இப்படி என்றக்கூடிய சொற்கள் இக்காலத்தில் முதலாக தோன்றியது. யாருடைய காலத்தில்? சங்க மருவிய காலம். சரிங்களா? அடுத்து இந்த வேற்றுமை உறுப்புகளும் சங்க மருவிய காலத்தில் தான் தோன்றியிருக்கு. இதை ஒன்று ஒன்றாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.